ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்திருக்காங்களா? கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில நாங்கள் சமூக நீதி அரசை நிலைநிறுத்துகிறோம், சமத்துவ அரசை நிலைநிறுத்துகிறோம் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு உங்களுக்கு தேவை. அவர்கள் வீதி வீதியாக உங்களுக்கு வாக்கு சேகரிக்கணும், அவருடைய வேர்வைகளை சிந்தணும். ஆனா அதிகாரத்தை நீங்க மட்டும் சுவைப்பீர்கள் என்றால் அதுதானங்க பாசிசம். இதான் எங்க தலைவர் சொன்னாரு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? இல்ல மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல் அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களா? ஆனா அதிகாரத்தை மற்றும் அவர்கள் மட்டும் சுவைப்பதற்கான காரணம் என்ன? இதைதானே சர்வாதிகாரம் என்கின்றோம், இதைதான பாசிசம் என்கின்றோம். அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான சமத்துவத்திற்கான ஒரு அரசியலாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு ஓபன் சேலஞ்சு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் 2026 தமிழக வெற்றி கழகம் பங்கு கொடுக்கும் என்பதை வெளிப்படையா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுக்கிறோம் என்று அவரால் சொல்ல முடியுமா?